சாந்தி, ஒருவேளை ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால பணம் புரட்ட முடியுமா? தெரியலையே. ஆளு பெரியவனாயி எனக்காக என்ன பண்ணன்னு கேட்பானோ? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கே பயமா இருக்கு. அடடா அடடா அடங்காம நெஞ்சிலான. ஏண்டா மோனே, பேசாம எனக்கு லீவை போட்டு ஊர் சுத்துமா? பா நீ அறிவாளிப்பா. அங்க சொல்லு. நீங்க நிறைய வாங்கிருக்கீங்களா செல்வம்? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். மேரேஜ் ஆனப்ப என்ன சொன்ன? வீடு வாங்கி தரேன்னு நீ சொன்னியா இல்லையா? இடத்த வாங்குற வீட்டை கட்டுறோம், நீ ஆசைப்பட்ட மாதிரியா? யார்கிட்ட கடன் வாங்க? சொந்தக்காரங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் சார். அதை அடைச்சிட்டா போதும், என் முன்னாடி ஹாப்பி ஆகிடுவான். ஆசைப்பட்டது நீ, அந்த ஆசையை மண்டையில் ஏற்றி விட்டு என்ன கிறுக்காக்குனது நீ. எல்லாம் உனக்காகவும் பாலுக்காகவும் தான். இது கடன் இல்ல, பிச்சைதான். கடன் வாங்கணும், கடன் வாங்கினாதான் பெரிய ஆளாக முடியும். வர வர நீ காசுக்காக என்ன வேணா செய்வியோன்னு பயமா இருக்கு. இது வேணும், அது வேணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி வாழணும், அப்படி வாழணும். ஆசைப்பட்டதை வாங்கணும், யோசிக்காம செலவு பண்ணணும். அப்பா சொல்ற கேளுமா, சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொல்லு. 25,000க்கு கால் ரோடு தான் சார் வரும். பொழப்புக்காக ஒரு நேரத்துல நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை இழந்துடுறோம். செல்வம், வைஃபை மிஸ் பண்றியா? உன்னால என்னையும் பாலுவையும் பார்க்காம இருக்க முடியுமா? இவன் தான் கேள்வியே கேட்காம கடன் கொடுக்குறவன். பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்காரன வாழ கத்துக்கணும். தப்பு பண்ற. 1 மாசம் நான் சொல்றத மட்டும் நீ கேளு, நம்ம வாழ்க்கையை மாத்தி காட்டுறேன்.